ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் பத்தி தான் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ஏ கிரேட் பி கிரேட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. இபி, இஎஸ்பி, இஎஸ்ஏ, இஎன். அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அப்ளை பண்ணி எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அதோட ஃபீஸ் என்ன, அப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றதையும் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் பத்தி போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுல இந்த எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அதாவது 3 கேட்டகரிஸா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ், இன்னொன்னு வந்து சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் சச்சஸ் இந்த வயர்மேன், சார்ட்டர்ட் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்டர் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா 4 கிளாஸஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அதாவது இபி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர் பி கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அதாவது இஎஸ்பி லைசன்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு எலக்ட்ரிக்கல் ஏ கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அது வந்து இஏ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர் ஏ கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அதாவது இஎஸ்ஏ கிரேட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லைசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அதாவது இபி லைசன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க 50 கிலோவாட் வரைக்கும் நீங்க ஒர்க் எடுத்து பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் கெப்பாசிட்டி வந்து அப் டு 50 கிலோவாட் கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் நீங்க எடுத்து பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இஎஸ்பி ஏ கிரேட் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு கீழே தான் நீங்க ஒர்க் எடுத்து பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? இந்த லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்மால் பில்டிங் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ்க்குலாம் இது வந்து மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண முடியும். இந்த லைசன்ஸ் வேணும்ன்றவங்களை இதை அப்ளை பண்றதுக்கு மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓல்டு இருக்கணும். அட்லீஸ்ட் 8th ஸ்டாண்டர்டாவது பாஸ் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாம இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 2500 ரூபாய் கட்டினா போதும் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. இதுக்கான ஃபார்ம் வந்து நான் வந்து கடைசி அந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அது எந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுன்றது நான் வீடியோ கடைசியில எல்லா லைசன்ஸ்க்குமே இந்த 4 லைசன்ஸ் பத்தி சொல்லி முடிச்ச உடனே அதை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே? அடுத்த லைசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர் பி கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ். இது வந்து இஎஸ்பி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப் டு 650 வோல்ட் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எடுத்து பண்ண முடியும். இது வந்து ஒரு இபி சப் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்க வந்து மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓல்டு இருக்கணும். மினிமம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தா போதும். அது இல்லாம நீங்க வந்து ஏதாவது இந்த வயர்மேன் சர்டிபிகேட் வச்சு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் ஹோல்டர்ல இருந்து ஒரு சைன் வாங்கி இது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதோட எலிஜிபிலிட்டி பத்தி எல்லாம் நம்ம வந்து ஃபுல் டீடைல்ஸ் கடைசியா அந்த வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த லைசன்ஸ் எடுத்துக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 4000 ருபீஸ்ங்க. அடுத்த லைசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஏ கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அதாவது இஏ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் நீங்க வச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் எடுக்கலாம். அதாவது 33 kV வரைக்கும் நீங்க ஒர்க் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லைசன்ஸ் வச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஒர்க் கான்ட்ராக்டர் வந்து இஎஸ்பி லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கவங்களுக்கு இல்ல பி லெவல் கான்ட்ராக்டர்களுக்கு வந்து நீங்க அந்த ஒர்க் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம், சப் கான்ட்ராக்டர் மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த லைசன்ஸ்க்கு வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா 12,000 ருபீஸ்ங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 50,000 ருபீஸ் வந்து பேங்க் சால்வன்சி சர்டிபிகேட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே? அடுத்ததான் நீங்க பார்க்க போற லைசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர் ஏ கிரேட் கான்ட்ராக்டர் லைசன்ஸ், அதாவது இஎஸ்ஏ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதுக்கான வோல்டேஜ் லிமிட்டே கிடையாது. எந்த வோல்டேஜ் லெவல் வரைக்கும் வேணாலும் நீங்க ஒர்க் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 20,000. அப்ளிகன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh பேங்க் சால்வன்சி சர்டிபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது. ஓகே? அடுத்ததான் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம், இல்ல நேரடியாகவும் போய் அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதை விட நேரடியா போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு, அங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றதுக்கு அங்க இருப்பாங்க, ஏஐலாம் யாராவது இருப்பாங்க. ஸோ அங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க வந்து சில பேர் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க சர்வீஸும் பண்ணி தராங்க. இது மாதிரி ஒர்க் எடுத்து பண்றது இதை முடிச்சு கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க சில சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். அது வந்து நீங்க இந்த கிண்டிக்கு போயிட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டுக்கு போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கிற பட்சத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அங்கே போனீங்கன்னா கிளியரா சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அதனுடைய வெப்சைட் தான்
www.tnelb.government.in அந்த வெப்சைட் தான் இந்த எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டோட வெப்சைட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இப்போ கடைசியாக வீடியோ கடைசியில் எப்படி உள்ள போய் எந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுலேயே வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபார்ம் வந்து இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். So after receiving the application, the concerned authority will check the submitted application and document set. If all are in place, the application will be accepted. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அக்செப்ட் ஆகிடும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. All applicants are processed within a reasonable time, having regard to the particular circumstances of each application, including the completeness of information documents submitted to the authority by the applicant. The authority may seek additional information from an applicant if this is necessary to assess the application. The authority does not need to deal further with an application until the applicant has provided the additional information. Once everything is approved, the authority will issue the license. So எல்லாமே டாக்குமெண்ட்ஸும் ஓகே பக்கவாக இருந்ததுன்னா ஈஸியாக வாங்கிடலாம், ஒன்றும் இல்லை. 30 நாள் இல்லை 2 மாதம் மேக்ஸிமம் ஆகும் என்டையர் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா இன்னும் ஃபர்தராக கிளாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அது ஒன்று அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவதாக வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தேவைப்படும். மூணாவதாக வந்து ஐடென்டி கார்டு, ப்ரூஃப் ஐடென்டி, ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் லைசன்ஸ் எதாவது இருந்தால் அதை அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அது வந்து ரேஷன் கார்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இல்லை ஆதாரே வந்து வச்சாலும் வச்சிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஸ்டேட்டிங் தி டீடைல்ஸ், ப்ரீவியஸ் ஒர்க் இல்லைனா ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும், அட்டஸ்டட் காப்பீஸ் முக்கியமாக. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பார்ட்னர்ஷிப் டீடு கூட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ், குவாலிஃபிகேஷன், அதுக்கான எவிடன்ஸ் வைக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸ், பிஸ்னஸோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் காம்படென்சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இதுதாங்க தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டோட வெப்சைட், அதாவது tnelb.gov.in. ஓகேங்களா, இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எல்லா டீடைல்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ரைட் சைட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா கிளிக் டவுன்லோட் டு கெட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். ஸோ நீங்க எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வேணுமோ அதை வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ பாருங்க, டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்கு எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் ரிலேட்டடா. ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஃபார்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இபி, அப்புறம் ஃபார்ம் எஸ்பி, அப்புறம் ஃபார்ம் ஏ, அப்புறம் ஃபார்ம் எஸ்ஏ. இதான் 4 ஃபார்ம் நம்ம பார்க்க வேண்டிய டீடைல்ஸ். இதில் வந்து நம்ம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்ம் ஏ, அதாவது ஏ கிரேட் லைசன்ஸ்க்கு வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி அதில் பார்க்கலாம் என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இதுதாங்க ஃபார்ம் ஏ எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் லைசன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டீடைல்ஸ் ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நேமு, அப்புறம் பிஸ்னஸ் அட்ரஸ், ஏதாவது பார்ட்னர்ஸ் இருந்தால் அவங்க டீடைல்ஸ் இதெல்லாம் வரும். ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவர் வந்து வெதர் ஹோல்டிங் காம்படன்சி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அது அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சப்போஸ் இது கம்பெனி இருந்ததுன்னா ஆத்தரைஸ் சிக்னேச்சர் யார் அப்படின்றது நேம் அண்ட் டெசிக்னேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். 6வது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் அப்பாயிண்டட் ஆன் ஃபுல் டைம் பேசிஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட டீடைல்ஸ் கொடுத்தாகணும். அவங்களாம் வந்து காம்படன்சி சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும் முக்கியமாக, அதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும், நேம் ஆஃப் தி பர்சன், குவாலிஃபிகேஷன், காம்படன்சி சர்டிஃபிகேட்டோட நம்பர் அண்ட் வேலிடிட்டி டேட் கொடுத்தாகணும். ஓகேங்களா, அப்புறம் டிடி எடுக்க வேண்டியிருக்கும், அந்த டிடியோட நம்பரு, டேட்டு, வேல்யூ இதெல்லாம் போடணும். அப்புறம் பேங்க் சால்வன்சி சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதனுடைய டீடைல்ஸ்லாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் தேவையானது. சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா இந்த சூப்பர்வைசர், வயர்மேன், அவங்களுடைய கன்சென்ட் டிக்ளரேஷன் லெட்டர் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான சாட்சி. ஓகே, ஸோ அவங்களுடைய கன்சென்ட் லெட்டர், டிக்ளரேஷன் லெட்டர் கொடுத்தாகணும். ஸோ அவங்களுடைய சிக்னேச்சரோட. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க அடுத்தது முக்கியமாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்தாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதாவது ஏதாவது இதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கூட நீங்கள் நேராக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் கான்ட்ராக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ
அதனுடைய ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பதிலாக படிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம ஃபீஸ் முக்கியமா பாத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா இந்த இஏ கான்ட்ராக்ட் லைசன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 12,000 போட்டிருக்காங்க ஃபீஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிடி வந்து நீங்க செக்ரட்டரி எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு பேர்ல எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து எங்க எடுக்கணும்னா ஷெட்யூல்டு பேங்க் இல்லைன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ல நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற ஃபார்ம்ஸ் அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ரெடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்க மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்குன்னு வச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டா நீங்க அன்னைக்கு போய் பக்கத்துல அந்த கிண்டி பக்கத்துலேயே போய் ஏதாவது பேங்க்ல நீங்க இந்த ஷெட்யூல் பேங்க்ல நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த அதாவது இந்த ப்ரொப்ரைட்டர், ஸோ யாரு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் எடுக்க போறாரோ அவருக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் இருந்தாவே போதும். இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஆனா முக்கியமா வந்து 3வது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். The applicant shall employ the following minimum staff on full time basis solely on the purpose of contract works. ஸோ அவருக்கு கீழே ஒர்க் பண்ற அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்ன்றது சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சி லைசன்ஸ் ஹோல்டர் இருக்கணும். அதாவது ஒன் சூப்பர்வைசர் ஹோல்டிங் சூப்பர்வைசர் காம்படன்சி சர்டிஃபிகேட் granted by the board with the minimum technical education qualification of diploma in electrical engineering. ஸோ இதான் ஒரு சி லைசன்ஸ் ஹோல்டர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 wiremen holding valid wireman competency certificate granted by electrical licensing board. ஸோ 2 பி லைசன்ஸ் ஹோல்டர். ஓகேங்களா? இது 3 பேர் மினிமம் இருந்தாகணும். அவருக்கு ஒர்க் பண்றவங்க அவங்களுடைய கன்சென்ட் லெட்டர் கண்டிப்பா தேவை, சைன் போட்டு. ஓகே. ஸோ 4வது பாத்தீங்கன்னா இது அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்சென்ட் லெட்டர் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் இல்ல, அது கண்டிப்பா அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி அட்டஸ்டட் காப்பியோட கொடுக்கணும். ஒரிஜினல் வித் அட்டஸ்டட் காப்பி. ஓகேங்களா? அது இல்லாம ஒரிஜினல் காம்படன்சி சர்டிஃபிகேட் அதையும் கொடுத்தாகணும் அப்ளை பண்ணும்போது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா செஞ்சாகணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டர் லைசன்ஸ் கிடைக்கும்ன்றத மறந்துடாதீங்க. 4வது பாயிண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டிப்பா வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்று வந்து எர்த் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டரு, அப்புறம் 500 volts இன்சுலேஷன் டெஸ்டரு, 1000 volts இன்சுலேஷன் டெஸ்டரு, அப்புறம் ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டரு, அப்புறம் லாங் டைப் அம்மீட்டரு, லைவ் லைன் டெஸ்டரு, போர்ட்டபிள் வோல்ட்மீட்டர், இது எல்லாமே இருக்கணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாமே ஹேண்ட் ஆப்ரேட்டடா இருக்கணும். முக்கியமானது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிருக்கணும். அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண லேப்ல தான் இது வந்து டெஸ்ட் பண்ணிருக்கணும். கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. The instrument should be tested in government electrical standards laboratory attached to the office of the electrical inspector to the government or in the MRT lab of TNB within 3 months prior to the date of application and test reports sent along with the application. So இந்த டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஆத்தரைஸ் சென்டர்ல தான் வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது கொடுக்கணும். அப்படின்னா நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே இதை வந்து டெஸ்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அது இல்லாம ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஆஃப் தி கான்ட்ராக்டர் இருக்கணும். ஆத்தரைஸ் பர்சன் வந்து ஷுட் பி சென்ட் இன் ட்ரிபிளிகேட் இன் செப்பரேட் ஷீட்டை வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் நீங்க அங்க போனா தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அங்க செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்கு. நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா புரியும். ஸோ கடைசியா முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ். அதாவது அப்ளிகன்ட் ஷுட் ப்ரொடியூஸ் பேங்க் சால்வன்சி சர்டிஃபிகேட் வந்து நீங்க கொடுக்கணும் 50,000. அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 years பீரியட் வேலிடிட்டி இருக்கணும். அது வந்து ஃபார்ம் ஜில கொடுக்கணும். அது வந்து ஷெட்யூல்டு பேங்க்ல இல்ல கோஆபரேட்டிவ் பேங்க்ல எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதான் அந்த ஃபார்ம் ஜி பார்த்தீங்கன்னா இதுதான் அது இந்த ஃபார்ம் ஜி, அதுவும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதை பேங்க்லேருந்து வாங்கி கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்ம் ஏல என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் மற்ற ஃபார்ம்ஸும் அது கொடுத்துருப்பாங்க. அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ நீ நேராக போய் ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கு பதிலாக நேரடியாகவே நீங்க போய் பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தேவை, அது எல்லாமே இருக்குது அப்படின்றது பட்சத்தில் நீங்க டைரக்டா போய் பாருங்க. ஃபர்தரா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு டைரக்டா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.